ஓவியா, விஜய் முதலமைச்சராக இன்னும் 10 எம்எல்ஏக்கள் தேவை இருப்பதால் அந்த 10 எம்எல்ஏக்கள் எந்த கட்சியினர் ஆதரவு அளிக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் இன்று வரை இருவர் அவருக்கு ஆதரவாக அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார்கள். ஒருவர் விசிக தலைவர் திருமாவளவன், மற்றொருவர் ராகுல் காந்தி, பிரவீன் சக்கரவர்த்தி, கார்த்திக் சிதம்பரம் மற்றும் இப்பொழுது ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் காங்கிரஸ் கட்சி மற்றும் விசிக இந்த இரண்டு கட்சிகளும் முதன்முறையாக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு தாங்கள் வாழ்த்து தெரிவிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இன்று விசிக தலைவர் திருமாவளவன் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கப் போகிறதா என்ற கேள்வி காங்கிரஸோடு இணைந்து எழுந்திருக்கிறது. அதற்கு காரணமாக இருப்பது விசிக தலைவர் திருமாவளவன் விடுத்துள்ள அறிக்கை. ஆட்சி அமைப்பதற்கு தேவையான தனி பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத வகையில் மக்கள் அளித்துள்ள இந்த தீர்ப்பு மிகவும் நுட்பமான அரசியலை உணர்த்துகிறது என்று திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியையே மக்கள் விரும்புகின்றனர் என்று அவரது விருப்பத்தையும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இதனால் விஜய்க்கு கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்க திருமாவளவன் விரும்புகிறாரா என்ற கேள்வியும் இப்போது இந்த அறிக்கை மூலமாக எழுந்திருக்கிறது. 2016ஆம் ஆண்டிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி ஆட்சியை மிகவும் அழுத்தமாக முன்மொழிந்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது வெகு மக்கள் விடுதலை சிறுத்தைகள் முன்மொழிந்ததை இப்போது வழிமொழிந்திருக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார். இதனால் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய கூட்டணி ஆட்சிக்கு, அதாவது இன்னும் தேவையான 10 எம்எல்ஏக்களுக்கு இன்னும் 2 எம்எல்ஏக்கள், ஒருவர் காட்டுமன்னார் கோயில், இன்னொருவர் திண்டிவனம், வன்னி அரசும் மற்றும் ஜோதிமணியும் இப்போது விஜய்க்கு ஆதரவு அளிப்பதற்கு சம்மதிப்பார்களா அல்லது விசிக திருமாவளவன் அந்த ஆதரவை அளிப்பாரா, இதற்கு பதிலாக விசிகாவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதே போல காங்கிரஸ் கட்சிக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போது இருக்கிறார்கள். இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் விசிக 2 இரண்டும் சேர்த்தால் 7, தமிழக வெற்றி கழகம் 115 என்ற எண்ணை எட்டிவிடும். மேலும் அவர்களுக்கு 3 தேவைப்படுகிறது. இந்த 3ஐ அவர்கள் எங்கிருந்து எடுக்கப் போகிறார்கள்? ஏனென்றால் இடதுசாரிகள் ஒரு பாதி அளவு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று அறிக்கைகள் வெளியிட்ட கே. பாலகிருஷ்ணன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் வீரபாண்டியன் ஆகியோரும் இன்னும் அவர்கள் எங்களை அழைக்கவே இல்லை, அழைத்தால் அது குறித்து நாங்கள் மேலிடத்தோடு ஆலோசித்து முடிவு செய்வோம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியனும் அவருடைய சபலத்தை காட்டியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் விஜய் முதலமைச்சராக ஆதரவளிப்பதில் இப்பொழுது முன்னணியில் இருப்பவர்கள் ஒருவர் காங்கிரஸ், 2வது திருமாவளவன், 3வது வீரபாண்டியன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் ஆகியோர் ஆதரவு அளிப்பார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ள நிலையில் அதிமுக கூட்டணியிலும் அந்த வாய்ப்பு மிக அதிகமாக இருப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி இது போன்று அதிகார போட்டியில் பலமுறை அணிதாவி இருக்கிறார்கள். அந்த கட்சியின் வரலாறு ஆரம்பத்திலிருந்தே அவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவர்களும் இங்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால் 118 என்ற மந்திர எண்ணை எட்டுவதற்கு தமிழக வெற்றி கழகத்தில் சார்பில் அதிகாரபூர்வமாக இன்னும் எந்த கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை. ஆனால் தாமாக முன்வந்து திமுக கூட்டணியில் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் 2 கட்சியினர், காங்கிரஸ் மற்றும் விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர். இந்த 3 கட்சியினரும் ஆதரவு தெரிவித்தால், அதாவது ஆட்சி அமைப்பதற்கு 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்ற நிலையில் கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கர் இன்று மாலை அவருக்கு அழைப்பு விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அழைப்பு விடுத்த பின்னர் ஆதரவு கடிதத்தோடு விஜய் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். அதன் பின்னர் சட்டமன்ற குழு தலைவராக இன்றே விஜய் தேர்ந்தெடுக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன்படி இந்த 108 சட்டமன்ற உறுப்பினர்களும் விஜயை தலைவராக தேர்ந்தெடுத்த பின்னர் அவர் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான கால அவகாசம் ஆளுநர் அர்லேக்கரால் வழங்கப்படும். அவர் முதல்வராக பதவி ஏற்ற பின்னர் அந்த ஆதரவு அளிப்பதில் இப்போது எந்தெந்த கட்சிகள் ஆதரவு கடிதம் அளிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில், பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் இன்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முக்கியமான ஆலோசனையை இன்று நடத்தப் போகிறார். அந்த ஆலோசனையில் என்ன நிலைப்பாடை திமுக எடுக்கப் போகிறது, திமுக கூட்டணி கட்சிகள் என்ன நிலைப்பாடை எடுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை காணாத அளவுக்கு தொங்கு சட்டமன்றம் எழுந்துள்ள நிலையில் விஜய் ஆட்சி அமைப்பாரா, ஆட்சி அமைக்க முடியுமா, ஆட்சி அமைத்தல் 5 ஆண்டுகள் தொடருவாரா, குறிப்பிட்ட கால அவகாசத்தில் அவர் பெரும்பான்மையை நிரூபிப்பாரா, திமுக கூட்டணி உடையுமா, அதிமுக கூட்டணியில் யார் அணிதாவப் போகிறார்கள் என்ற அரசியலில் உச்சகட்ட பரபரப்பு இன்று காலை முதலே ஏற்பட்டிருக்கிறது. ஓவியா.